ஹலோ மக்களே! எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஜஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ மந்த் தான் இருக்கும். ஸோ, இந்த மந்த்க்குள்ள நமக்கான சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது நமக்கு நல்லாவே தெரியும். சரி உட்காந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எது மேலயும் வந்து நம்ம கவனம் செலுத்தாத, நம்ம படிப்புல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்காக உட்காருவோம். ஆனா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பலவிதமான வந்து சிந்தனைகள், ஞாபகங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து ஏற்படும். நம்ம வேற எதனா வேலைகள் செஞ்சாலும் அப்பலாம் எதுவுமே தோணாது. ஆனா, நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து ஏற்படும். அது வந்து நார்மல் தான். இவங்களுக்கு தான் டிஸ்ட்ராக்ஷன் வரும் அப்படின்றதுலாம் இல்ல. எல்லாருக்குமே அது வந்து ஏற்படும். ஆனா, அதுல அவங்க எப்படி வந்து தாண்டி வராங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஐயோ! நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வருது. நல்லா படிக்கிற பசங்களுக்கு வராது. நல்லா படிக்கிற பசங்களுக்கு தான் வரும். நமக்கு வராது. ஸோ அந்த மாதிரிலாம் இது எதுவுமே கிடையாது. இது வந்து சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருக்குமே, எல்லா விதமான படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏற்படும். பட் நம்ம இதுல என்ன ரொம்ப நோட் பண்ணணும். அவங்க அதுலருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி அவங்களுடைய கரெக்ட்டான வேல வந்து போறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோல உங்க கூட வந்து நான் எப்படி வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதாவது சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளேஸ். நம்ம படிக்கக்கூடிய இடத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த தப்ப செய்வாங்க. நான் வந்து டிவி முன்னாடி உட்காந்து படிச்சா கூட நான் படிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. படிக்கவும் படிப்பாங்க அந்த மாதிரி உட்காந்து. அது வந்து அவங்களுக்கு அப்ப வந்து படிச்ச மாதிரி இருக்கும். பட் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டிங்கனாவே அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்க அந்த மாதிரி டிவி முன்னாடி நான் உட்காந்தா படிச்சிடுவேன். 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நான் உட்காந்தா படிச்சிடுவேன். நிறைய சின்ன பசங்க விளையாடுற இடத்துல நான் உட்காந்தா படிச்சிடுவேன். ரொம்ப சத்தமா இருக்க இடத்துல உட்காந்து நான் படிச்சிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பட் அது வந்து பிராக்டிகலா வந்து அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் கூட வந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. அதனால நீங்க படிக்கக்கூடிய பிளேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி, அந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப அமைதியா படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி பிளேஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிளேஸ் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்னிங்ல நிறைய பேர் படிப்பாங்க, அமைதியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. நைட்ல படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி இடத்துல உட்காந்து படிங்க. இதுல என்ன நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி முன்னாடி உட்காந்து படிக்கிறது, ஃபோனுக்கு முன்னாடி, பெட் மேல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அத வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2. நீங்க ஒரு விஷயம் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எடுத்த உடனே தலையும் புரியாத, வாலும் புரியாத அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாம, அழகா வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு படிங்க. இந்த டைம்ல இந்த சப்ஜெக்ட், இந்த டைம்ல இந்த சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க டைம் போட்டு படிக்கும்போது, உங்களுக்கு வந்து நீங்க மறந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த கிளாக் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இந்த டைம்ல வந்து நீ இது படிக்கணும். நீங்க அத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த டைமுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும்னு போட்டோமே, டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்து மேல தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் இருக்குமா தவிர, உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு சிந்தனையும் வந்து ஏற்படாது. இது வந்து உண்மையாவே பிராக்டிகலாவே ஒரு உண்மையான விஷயம் தான். நம்ம அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வேற எந்த சிந்தனையும் வந்து ஏற்படாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம். ஐ மீன் இது வந்து நான் டைம் மேக் பண்ணுங்க அப்படின்றது வேற. அது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஓவராலா நம்ம வந்து அலோகேட் பண்றது. பட் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சாப்டரா நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்க 30 மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணி பண்ணிக்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ எல்லாருமே இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க அலாரம் வந்து அதுல வைக்காம, உங்ககிட்ட நார்மல் ஒரு கிளாக் இருக்கு, அலாரம் கிளாக் இருக்கு அப்படின்னா, நீங்க அதுல வந்து வச்சு படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நார்மலா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி ஃபோன் இருக்கும் இல்லையா? ஒரு பட்டன் ஃபோனே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து எதுல உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, அதுல வச்சா நான் வந்து எந்த டிஸ்ட்ராக்டும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க அதுல வந்து அலாரம் வச்சு படிங்க. ஸோ அப்படி படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கும்போது கொஞ்சம் ரிலீஃபா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு தாட் வந்து ஏற்படுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு சைட்ல வந்து ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு இது படிக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு என்ன தோணும்? ஐயோ! இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருப்போம். ஐயோ! அந்த சப்ஜெக்ட்ல அது முடிக்கலையே அப்படி சொல்லிட்டு தோணும். கரெக்ட்டா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க தனியா வந்து ஒரு நோட்ல நோட் பண்ணி வைங்க. சப்போஸ் நீங்க எதாவது திடீர்னு மறந்துட்டு இருப்பீங்க. நம்ம இந்த வேலை செய்யணும்னு நெனைச்சோமே, இத மறந்துட்டோமே. நம்ம இங்க வந்து ஈபி பில் கட்டணும்னு நெனைச்சோமே, அம்மா சொன்னாங்களே மறந்துட்டோமே. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் அப்படின்னா நீங்க அதை வந்து சைட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்புறம் வந்து உங்களுக்கான ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க ஆனா அதை பார்க்கலாம். பட் படிக்கிற டைம்ல நீங்க அதை மட்டும் தான் செய்யணும். வேற எதனா போனீங்கன்னா கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஆக மொத்தம் நீங்க அப்புறம் நீங்க அந்த புக்கை போய் தொடர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி தயவு செய்து படிக்காதீங்க. நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாவே அந்த இடத்த விட்டு அது 10 மைல் தூரத்துல தான் இருக்கணும் அந்த ஃபோன். அந்த ஃபோன் மட்டும் கிட்ட மட்டும் வச்சுட்டு மட்டும் படிக்காதீங்க. இப்போ நான் வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணி படிக்கணும். ஸோ எனக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபோன்ல தான் நான் படிக்கணும், எனக்கு ஃபோன்ல தான் நோட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட வந்து எல்லாமே ஓவரால் சோர்ஸும் ஃபோன்ல நீங்க கண்டிப்பா வச்சிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் எதனா ஒரு சில மெட்டீரியல்ஸாவது கையில இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. லாஸ்ட் ஃபைனல் டாஸ்க்கா வந்து நீங்க உங்களுடைய ஃபோனை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஓகே நம்ம இந்த இவ்ளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கோம். லாஸ்ட் போர்ஷன் தான் ஃபோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து பொறுமையா கூட நீங்க அந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கையில இருக்கக்கூடிய எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து நீங்க உங்களுடைய போனை வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நோட்டிபிகேஷன்ஸ், உங்களுக்குலாம் எந்த நோட்டிபிகேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வந்தாவே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படும். நம்ம ரொம்ப தான் கட்டுப்படுத்தி இருந்தாலும் அது கண்டிப்பா நம்மள வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. ஈவன் அது வந்து ஒரு வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எனிதிங் நீங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாவே தயவுசெய்து அந்த இடத்துல ஃபோனை மட்டும் வைக்காதீங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரூம்ல உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து வேற எங்கன்னா ஒரு சமையல் ரூம், பூஜை ரூம் அந்த மாதிரி அந்த இடத்துல கூட வேணாலும் எடுத்துட்டு போய் வச்சிடுங்க. பட் நீங்க படிக்கக்கூடிய இடத்துல சரௌண்டிங்ல எந்த ஒரு ஃபோனும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவனச்சிதறல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஃபோன் தான். ஸோ அதனால தான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து வேற எதனா ஒரு ஒர்க் இருக்கு, அம்மா வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அப்பா இந்த வேலை செஞ்ச சொல்லியிருக்காங்க, ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு சில ஒர்க் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிலாம் நீங்க இருக்கு அப்படின்னா ஐ மீன் ஸ்கூல்லன்றது அது வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டட் கிடையாது, வேற எதனா ஓகேவா? ஸோ நீங்க அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்க படிக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு அம்மா கூப்பிடுவாங்க. வா இங்க உனக்கு இந்த வேலை வச்ச நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம், நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்போம். ஆனா அம்மா திடீர்னு நம்மள கூப்பிட்டு இந்த வேலை வைக்கவே நமக்கு வந்து அச்சோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அம்மா மேல கோவம் வருதோ இல்லையோ, நம்மளுக்கு படிக்கிற விஷயத்துல இது படிக்கலாம்னு உட்காந்து இப்படி கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தாட் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். அதனால உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கா, அந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய A to Z டைமை வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் தான் கொடுக்கணும். அந்த டைம்ல நீங்க சொல்லிடுங்க, இந்த ஒர்க் நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேல நீ என்னை வந்து கூப்பிடக்கூடாது, இதுக்கு மேல நீங்க எனக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி எதனா டைம்ல ஒர்க் இருக்கும் போதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஏற்படாது. இதையும் தாண்டி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த ரொம்ப நோட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோன்ல எடுத்துட்டு போய் விட்டுடும். ஏன்னா இது எல்லாமே பேசிக்கா நார்மலா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம ஈஸியா வந்து ரெட்டிஃபை பண்ணிடலாம். பட் இதுலயும் தாண்டி நம்மளையும் மீறி ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து அதை நோட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படாத மாதிரி நீங்க வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.